இன்னைக்கு பீட்ரூட் காரக்கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. ஒரு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு வந்து ஒரு 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கடுகு ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன், பச்சை மிளகா வந்து 1 இல்லை 2 எடுத்துக்கோங்க, தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி, 2 பூண்டு பல், பெருங்காயம் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட்டையும் கடலைப்பருப்பையும் ஒரு வடசட்டியில் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வருது. இதுக்கிடையில் வந்து நீங்கள் மிக்சியில் தேங்காய், பூண்டு, சீரகம், பச்சை மிளகா போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அந்த காய் வந்து வெந்து நல்லா அந்த தண்ணி வற்றி வருது. பீட்ரூட் பொரியல் செஞ்சால் ஒவ்வொருத்தர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் காரமாக இது பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இது ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வற்றி வந்துடுச்சு தண்ணி. இப்போ வந்து பீட்ரூட் வெந்ததை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து அந்த அரைச்சி வச்சுருக்க பாருங்கள் விழுது இப்படி வச்சுருக்கு. சும்மா கொஞ்சம் காமுடி தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக தாளித்து பாருங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து இந்த பீட்ரூட் அதில் போட்டிருக்கோம். நம்ம நல்லா அதெல்லாம் நல்லா கிளறணுன்னே அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வாடினதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த இதை ஊற்றிருக்கோம். நம்ம ஊற்றி நல்லா வந்து பொரியல் மாதிரியே நல்லா வரணும், வற்றி வரணும். இல்லை கொஞ்சம் கிரேவியாக உங்களுக்கு சாதத்தில் பிசைஞ்சு கூட அதை சாப்பிட்லாம். அப்படி வேணும்னா நீங்கள் அப்படி கூட வச்சுக்கோங்க. இப்போ பீட்ரூட் காரக்கறி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.